அனைவருக்கும் வணக்கம். OnePlus 7 எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் இந்த வருஷம் அப்படின்னா அது OnePlus 7 தான். ஏன்னா OnePlus அவங்களோட எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லையுமே ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணுவாங்க, அதே சமயத்தில் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. ஸோ இந்த OnePlus 7ல் அவங்க என்ன புதுசாக பெருசாக பண்ணியிருக்காங்க வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு வேளை இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால், என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. OnePlus அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே ப்ரீமியம் ஸ்பெக்ஸ், அதே சமயத்தில் பெஸ்ட் ப்ரைஸிங்கில் தான் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் OnePlus 7ம் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். OnePlus 660லேருந்து OnePlus 7 வந்து கண்டிப்பாக மச் அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கும்னு அவங்க ட்விட்டரில் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக பார்க்க போனால் OnePlus 7ஓட டிஸ்பிளே. ஆமாங்க, ஃபர்ஸ்ட் டைம் OnePlus வந்து ஃபுல் டிஸ்பிளே எந்த நாச்சும் இல்லாமல் OnePlus 7 லான்ச் பண்ண போகிறாங்க. ஏற்கனவே OnePlus 60 வந்து டியூ ட்ராப் நாச் 6.4 இன்ச்சில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் OnePlus 7 வந்து 6.5 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED பேனலில் நோ நாச் ஃபுல் ஹெச் டு ஹெச் கம்ப்ளீட்லி பெஸ்ட்லெஸ் ஸ்மார்ட் ஃபோனாக இது லான்ச் ஆகலாம். இதுலேயும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. OnePlus 7ஓட பிக்சர் ஒன்று போஸ்ட் ஆகிருக்கு. அதில் வந்து 3 கலர் வேரியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கலர் கிரேடியன்ஸோட, அதாவது பிளாக் எல்லோ, பிளாக் பர்பிள் அண்ட் சியான் கிரே 3 கலர் வேரியன்ட்ஸில் இது லான்ச் ஆகலாம். அடுத்த பெரிய அப்கிரேட் அப்படின்னு பார்த்தா இதோட கேமராஸ். OnePlus 7 வந்து ட்ரிபிள் ரேர் கேமராவோட லான்ச் ஆக போகுது. இதில் பிரைமரி கேமரா 48 மெகா பிக்சல், அடுத்தது லோ லைட்டில் கேப்சர் பண்ணுறதுக்காக 20 மெகா பிக்சலுக்கு செகண்டரி கேமராவும், டெப்த் சென்சாருக்கு 5 மெகா பிக்சலும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்த்தா பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே விவோ, ஒப்போவில் வந்து நம்ம பாப்அப் கேமரா பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் OnePlus வந்து பாப்அப் மெக்கானிசம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 16 மெகா பிக்சலில் இருக்கலாம். ஆனால் OnePlus 660ல் வந்து நாச்சில் தான் கேமரா கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி நாச் இல்லை அப்படிங்கிறதுனால OnePlus வந்து பாப்அப் கேமரா மெக்கானிசம் சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது இதோட ப்ராசர். OnePlus 660லேருந்து பெஸ்ட் அப்கிரேட் அப்படின்னு நான் சொன்னால் OnePlus 7ஓட ப்ராசரை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து ஸ்னாப்ட்ராகன் 855ல் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் ப்ராசஸர். இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தா Android 9 Pie ஆக்சிஜன் OSல தான் இது லான்ச் ஆக போகுது. ஸோ OnePlus 7ஓட பேட்டரி அப்படின்னு பார்த்தா இது 4150 mAhல லான்ச் ஆகலாம். இதுவும் மச் அப்கிரேட் தான் OnePlus 60லேருந்து. ஏன்னா OnePlus 60 வந்து 3700 mAhல தான் லான்ச் ஆச்சு. இது வந்து 4150 mAh. அதே சமயத்தில் இது ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனால் எல்லா ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸும் இப்போ வயர்லெஸ் சார்ஜிங்கோட கொடுக்குறாங்க. ஆனால் OnePlus 7 வந்து வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணாதுன்னு அஃபிஷியலாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகெயின் OnePlus 7ல் வந்து 3.5mm ஜாக் இவங்க கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதிலாக ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதோட லான்ச் டேட் இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 40,000க்கு இந்தியாவில் லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ OnePlus 660லேருந்து OnePlus 7 நிறைய சேஞ்சஸ் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா இதோட ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 855, பாப்அப் கேமரா, அதுக்கப்புறம் இதோட பேட்டரி கெப்பாசிட்டி, ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளேன்னு நிறைய அப்கிரேட் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இவ்வளோ பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்போது வயர்லெஸ் சார்ஜிங் கொடுக்கல அப்படிங்கிறது வந்து எனக்கு பெருசாக தெரியல. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், ஸ்டே ஹாப்பி.